Hello friends, welcome back to Educational Video Corner. In this video, I am sharing 13 plus English sentence with Tamil meaning. By the way, my name is Puvarasi. Guys, let's start our video. First one, when will you come back to home? When will you come back to home? அதாவது நீ எப்ப வீட்டிற்கு திரும்ப வருவேன்னு சொல்லி போட்டு கேட்பாங்க இல்லையா? நீ எப்ப வீட்டிற்கு திரும்பி வருவ? அதாவது இங்கிலீஷ்ல when will you come back to home சொல்றாங்க. So when will you come back to homeனா நீ எப்போது வீட்டிற்கு திரும்பி வருவாய், நீங்கள் எப்போது வீட்டிற்கு வருவீர்கள். when will you come back to homeனா நீங்கள் எப்போது வீட்டிற்கு வருவீர்கள். Next one, I will be back soon. I will be back soon. நான் விரைவில் வருவேன். I will be back soon நான் விரைவில் வருவேன். நான் விரைவில் வருவேன். நீ எப்ப வீட்டுக்கு when will you back to homeனா நீ எப்போது வீட்டிற்கு வருவாய் சொல்லி கேட்கறாங்க, கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்லலாம்னா I will be back soon சொல்லலாம். அதாவது நான் விரைவில் வருவேன் சொல்லலாம். பாருங்க, நான் விரைவில் திரும்புவேன். நெக்ஸ்ட் ஒன், I will be back shortly. I will be back shortly. நான் விரைவில் திரும்பி வருவேன். I will be back soon மிக விரைவில் திரும்புவேன் அர்த்தம். I will be back soon நான் மிக விரைவில் திரும்புவேன். அதுவே I will be back shortly நான் விரைவில் திரும்பி வருவேன். ஓகேவா, நான் விரைவில் திரும்பி வருவேன். நெக்ஸ்ட் ஒன், when will you come back here? When will you come back here? நீ இங்க எப்போ வருவ? ஹியர்னா இங்கன்னு அர்த்தம் இல்லையா? when will you come back hereனா இங்க நீ எப்ப திரும்பி வருவாய், நீ எப்பொழுது இங்கு வருவாய், நீ எப்பொழுது இங்கு வருவாய். when will you come back hereனா நீ எப்பொழுது இங்கு வருவாய், அதற்கான அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், I will be back after a month. I will be back after a monthனா நான் ஒரு மாசம் கழிச்சு வருவேன், ஒரு மாதத்திற்கு பிறகு வருவேன். I will be back after a month நான் ஒரு மாதம் கழித்து வருவேன். I will be back after a month நான் ஒரு மாதம் கழித்து வருவேன். நெக்ஸ்ட் ஒன், can I help you? Can I help you நான் உங்களுக்கு உதவலாமா. இப்போ ஒருத்தருக்கு வந்து உதவி தேவைப்படும். சோ அதான் நம்ம அவங்க கிட்ட கேட்டுட்டு அந்த பேர் உதவி பண்ணணும். அப்ப can I help you? Can I help you நான் உங்களுக்கு உதவலாமான்னு அதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், when will you come to me? When will you come to me? நீ என்கிட்ட எப்ப திரும்பி வருவ. when will you come to me நீ என்கிட்ட எப்போ வருவ, நீங்கள் எப்போது என்னிடம் வருவீர்கள். when will you come back to me? நீங்கள் எப்போது என்னிடம் வருவீர்கள். நெக்ஸ்ட் ஒன், when will you come? நீ எப்போ வருவ. when will you come? நீ எப்போ வருவ, நீ எப்போ வருவ. நெக்ஸ்ட் ஒன், I am looking for job. I am looking for job நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். I am looking for job நான் வேலை தேடுகிறேன். I am looking for job நான் வேலை தேடுகிறேன். நெக்ஸ்ட் ஒன், please help me. Please help me எனக்கு தயவு செய்து உதவ முடியுமா. Please help me உதவுங்கள், எனக்கு உதவுங்கள் கேட்பாங்க இல்லையா, அது இங்கிலீஷ்ல please help me சொல்லலாம். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நெக்ஸ்ட் ஒன், what time do you eat breakfast? What time do you eat breakfast? நீங்க எந்த டைமுக்கு காலை உணவு அருந்துவீர்கள், அதாவது நீங்க காலை உணவு எப்ப சாப்பிடுவீங்க சொல்லி கேட்பாங்க இல்லையா. சோ அது இங்கிலீஷ்ல what time do you eat breakfast சொல்லலாம். breakfast அதாவது கொஸ்டினா அடுத்த கட்டந்து கேட்கறாங்க. சோ நீங்கள் எத்தனை மணிக்கு காலை உணவு சாப்பிடுகிறீர்கள், நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் எப்பப்பா சாப்பிடுன்னு சொல்லுங்களே, அது இங்கிலீஷ்ல what time do you eat breakfast. நெக்ஸ்ட் ஒன், what time do you finish work? நீங்க எந்த டைம்ல எந்த நேரத்துல உங்களுடைய வேலையை முடிக்குவீங்க. what time do you finish your work? நீங்கள் எத்தனை மணிக்கு வேலையை முடிப்பீர்கள், நீங்கள் எத்தனை மணிக்கு வேலையை முடிப்பீர்கள்னா what time do you finish work. நெக்ஸ்ட் ஒன், did not sleep yet. இன்னும் தூங்கவில்லை. did not sleep yet இன்னும் தூங்கவில்லை. அதுவே I did not sleep yet நான் இன்னும் தூங்கவில்லை. I முன்னாடி நீங்க ஐ சேர்த்துக்கிட்டு I did not sleep yet நான் இன்னும் தூங்கவில்லைன்னு அர்த்தம். ஐ திங்க் இங்க ஐ வரணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா.
when will you go there? தேர்னா அங்க. when will you go thereனா நீங்கள் அங்க எப்ப போவீங்க? நீ எப்பொழுது அங்கு செல்வாய்? when will you go there? நீ எப்பொழுது அங்கு செல்வாய்? I did not sleep well. I did not sleep well. நான் நல்லாவே தூங்கல. I did not sleep well. நான் நன்றாகவே உறங்கவில்லை. நன்றாக தூங்கவில்லை. Did you sleep well last night? Did you sleep well last night? கடந்த இரவு, அதாவது லாஸ்ட் நைட் நல்லா தூங்கினீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நேற்றிரவு நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா? Did you sleep well last night? நேற்றிரவு நன்றாக தூங்கினீர்களா? Did you sleep well? Did you sleep well? நீ நன்றாக உறங்கினாயா? Did you sleep well? நீ நன்றாக உறங்கினாயா? நீ நல்லா தூங்கினியா? I don't have money. I have no money. அதாவது என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டூ வேஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று I don't have money, என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லலாம். I have no money, என்கிட்ட பணமே இல்லை. பட் தட் சேம் மீனிங் தான். என்னிடம் பணம் இல்லை. I don't have money or I have no money. என்னிடம் பணம் இல்லை. Next one. If you have money, please give to me. If you have money, please give to me. அதாவது ஒருத்தர்கிட்ட பணிவா உங்ககிட்ட பணம் இருந்தா எனக்கு தாங்கன்னு சொல்லி போட்டு கேட்கறதா. If you have money, உங்ககிட்ட பணம் இருக்கா? இருந்தா please give to me, எனக்கு தாங்க. உங்களிடம் பணம் இருந்தால் என்னிடம் கொடுங்கள். If you have money, please give to me. It was wonderful. It was wonderful. அற்புதமாக இருந்தது. It was wonderfulனா இது அற்புதமாக இருந்தது. How was your trip? How was your trip? How was your trip? உங்களது பயணம் எப்படி இருந்தது? How was your trip? உங்களது பயணம் எப்படி இருந்தது? I forgot to bring it. I forgot to bring it. நான் கொண்டு வர மறந்து விட்டேன். I forgot மறந்துதல், மறந்து போயிடுறது. bring itனா கொண்டு வரன்னு சொல்லுவாங்க. bring it கொண்டு வருதல். bringனா எடுத்துட்டு வருது. So I forgot to bring itனா நான் கொண்டு வர மறந்து விட்டேன். forgot. I forgot to bring my book. என்னுடைய புத்தகம் கொண்டு வர நான் மறந்து விட்டேன். எனது புத்தகங்களை கொண்டு வர மறந்து விட்டேன். I forgot to bring my book. Where is your notebook? அதாவது உன்னுடைய நோட்புக் எங்கன்னு சொல்லி போட்டு கேட்பாங்க இல்லையா, உன் நோட்புக் எங்கே? Where is your notebook? உன் நோட்புக் எங்க இருக்கு? அது லஞ்ச் பாக்ஸ், பென், எனக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒண்ணு எங்க இருக்குன்னு சொல்லி போட்டு கேட்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து where is your note பென்சில், where is your pen, where is your லஞ்ச் பாக்ஸ் சொல்லி போட்டு நம்ம where is சேர்த்துட்டு நம்ம கேட்டுக்கலாம். உன்னுடைய லஞ்ச் பாக்ஸ் எங்க, உன்னுடைய பேனா எங்கன்னு சொல்லி கேட்கலாம். There is no need to hurry. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need to hurry. அதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம அவசரப்பட தேவையில்லை, அவசியம் இல்லை. இதுக்காக அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need to hurry. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I have to learn English. I have to learn English. நான் ஆங்கிலம் கற்க வேண்டும். I have to learn English. நான் ஆங்கிலம் கற்க வேண்டும். It is very useful. It is very useful. இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. It is very useful. இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. It is very useful. Share your fear with friends and family. Share your fear with friends and family. உங்கள் பயத்தை நண்பர்கள் மற்றும் குடும்பத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கிலீஷ்ல share your fear with friends and family அப்படி சொன்னா போதிக்கும். Next one. I can fix this problem. I can fix this problem. அதாவது இந்த பிரச்சனை என்னால தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இங்கிலீஷ்ல I can fix this problem சொல்லலாம். இந்த சிக்கலை என்னால் சரி செய்ய முடியும். May I help you something? May I help you something? நான் உங்களுக்கு ஏதாவது உதவட்டுமா? May I help you something? நான் உங்களுக்கு ஏதாவது உதவட்டுமா? நான் உங்களுக்கு ஏதாவது உதவட்டுமா? Do you have any idea what they are talking about? Do you have any idea what they are talking about? அதாவது இதுக்கு என்ன விளக்கம்னா, அவர்கள் என்ன பேசி, இப்ப வந்து 2 persons வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க பேசுறத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட கேட்பாங்க இல்லையா, அதுதான்
Do you have any idea what they are talking about? அவர்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? Let's start your class. Let's start your class. உங்கள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். Let's start your class. உங்கள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். How can I improve fluency? How can I improve fluency? நான் எப்படி சரளத்தை மேம்படுத்த முடியும்? நான் எப்படி சரளத்தை மேம்படுத்த முடியும்? அதாவது உங்களுடைய பேச்சு திறமையை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? நான் எப்படி என்னுடைய பேச்சு திறமையை மேம்படுத்துறது, இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? How can I improve my fluency? சொல்லலாம். Guys, I hope in this video is very helpful for you. If you are helpful, please hit the subscribe button and then share with your friends and family. Thank you. Bye bye. See you later.